சோதரம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இங்கே வந்து நம்முடைய மத்தியில் அசைவாடி அருமையான நம்முடைய தாசனை பிறந்த நாளை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் இந்த நேரத்தில் நம்முடைய மத்தியிலே எழுந்தருளும்படியா எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோம். இந்த ஆரம்ப ஜபத்தை விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கிற கூடிய சீக்கிரத்தில் கண்காணிகளாக நியமிக்கப்படுகிற அருமையான ரெவரண்ட் டாக்டர் ஜேம்ஸ் பாண்டியன் அவர்கள் ஜெபித்து சால்வை அணிவித்து ஆரம்பித்து வைப்பார்கள். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான தம்பி பென்னி சார்லஸுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கடந்த வருஷமெல்லாம் கண்மணி போல பாதுகாத்தே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வருஷத்தை காணும்படி உதவி செய்ததுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 65ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி ஆண்டவரே, வருஷத்தினுடைய நன்மையினால் முடிசூட்டும், நல்ல சுகம் பலன் ஆயுசினால தாரும், நன்மையை கிருபை தொடர்ந்து வரும்படி பரிசுத்த ஆவியான இரக்கம் பாராட்டும். இந்த வருஷத்தினுடைய மகனுக்கு ஆசீர்வாதத்தார் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் பொறுப்பிடும். பெற்றோர் உடம்பு எல்லாரையும் ஆசீர்வாதம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை, இந்த பிறந்த நாள் நிகழ்ச்சியை ஆண்டவர் ஆசீர்வாதமாக நடத்த முடித்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதா. முதலாவது அவருக்கு சால்வை அணிவித்து கனம் பண்ணி ஜெபித்திருக்கிறார்கள். எல்லாரும் கரங்களை தாக்கி தம்முடைய தாசன் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். தகப்பன் செய்த ஊழியத்தில் தொடர்ந்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட தேவன் அவரை கனம் பண்ணும்படியாக இந்த நாளில் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். தேவ ஊழிய ஜெபக்கியம் கர்த்தர் தந்தது இன்பமானது. தேவ ஊழிய ஜெபக்கியம் வாழ்த்துகிறது வெள்ளி செய்தி. தேவ ஊழிய ஜெபக்கியம் வாழ்த்துகிறது வெள்ளி செய்தி. அல்லேலூயா அல்லேலூயா ஆர்ப்பரித்து அகமகிழ்வோம். அல்லேலூயா அல்லேலூயா ஆர்ப்பரித்து அகமகிழ்வோம். தேவ ஊழிய ஜெபக்கியம் வாழ்த்துகிறது பிறந்த நாளில். தேவ ஊழிய ஜெபக்கியம் வாழ்த்துகிறது பிறந்த நாளில். வாழ்நாளெல்லாம் தீர்க்காயுசு கிடைத்திடணும் கிடைத்திடணும். வரவேண்டிய நன்மைகள் எல்லாம் கிடைத்திடணும் கிடைத்திடணும். தேவ ஊழிய ஜெபக்கியம் வாழ்த்துகிறது பெண்ணி செல்வினை. தேவ ஊழிய ஜெபக்கியம் வாழ்த்துகிறது பெண்ணி செல்வினை. கர்த்தருக்கு மகிமை. நம்ம எல்லாரும் தொடர்ந்து ஜெப நிலையிலே இருப்போம். இப்பொழுது நம்முடைய சகோதரனுக்காக இந்த நல்ல நிகழ்ச்சிக்காக தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிற பேராயர் டாக்டர் அருமையான ஸ்தோத்திரம் நம்முடைய ஸ்டீபன் அருளையா அவர்கள் ஜெபிப்பாங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, இந்த மாலை வேலைக்காக நன்றி சொல்லி அருமையான சகோதரனுக்கு நாளிலே ஒரு வருடத்தை நீ கூட்டி கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வருடத்தில் வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் எந்த தடையெல்லாம் வந்து சில உதவி செய்யுங்கப்பா. சகோதரனை பெற்றதான தாய் தகப்பன்மாரே சகோதர சகோதரை பற்றி ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, மகனுக்கு நீ கொடுத்திருக்க நல்ல பொறுப்புகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழிநடத்துங்கப்பா. ஊழியர்களெல்லாம் ஒன்று கூடி ஒருமனப்பட்டு அருமையான மகனை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், காத்துக்கொள்ளும். ஆண்டவருக்காக ஒன்று பயன்கள் சொல்லப்பட்ட விதமாக நாங்கள் வாழ்த்துக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இந்த கிருபை மகனோடும் இந்த தாய் தகப்பனோடும் ஆண்டவரே விசேஷமாக இந்த ஸ்தலத்திற்கு வந்து உங்களோடு ஒத்துழைப்பு கொடுக்கிற உங்களுடைய ஊழியக்காரரோடு திருப்பிக்கும்படி ஆட்சிப்பா. துதிக்கான மகிமையெல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள திருநாமத்தில் ஜெபிக்கிறோம்
எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 2 பாடல்களை மாத்திரம் பாட போகிறோம். நாங்கள் ஒரு 7 பாட்டு பாடலாம், ஆண்டவரை ஆராதிக்கலாம்னு நினச்சோம். 2 பாட்டு, நேரம் இல்லாததுனால 2 பாட்டு. முதலாவதாக ஸ்தோத்திரம். நம்முடைய வெஸ்ட் தாம்பரம் 40 பேர் கொண்ட சுவிசேஷ குழுவின் தலைவர் சுவிசேஷகர் மோசஸ் மகேந்திரன் அவங்க கணவன் மணி முன்னாடி வந்து ஒரு பாடலை 3 சரணங்கள் மாத்திரம் பாடுவாங்க. வாங்க முன்னாடி வாங்க. 3 சரணங்கள் மாத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். உற்சாகமா இருங்க. பிறந்த நாளுக்கு வந்திருக்கோம். அப்ப நம்ம உற்சாகமா அல்லேலூயா சொல்லணும்ல. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் நேச கர்த்தாவே, யாக்கோபாய் நான் வந்து உள்ளே வாச கர்த்தாவே. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் நேச கர்த்தாவே, யாக்கோபாய் நான் வந்து உள்ளே வாச கர்த்தாவே. வாச கர்த்தாவே இங்கே வேண்டுமே, இப்போ தாருமே. இங்கே வேண்டுமே, இப்போ தாருமே. பொழுதே விடிந்தாலும் உண்மை வீடேனே, நான் பொழுதே விடிந்தாலும் உண்மை வீடேனே. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் நேச கர்த்தாவே, யாக்கோபாய் நான் வந்து உள்ளே வாச கர்த்தாவே. வாச கர்த்தாவே என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுமே, என் விருப்பம் நிறைவேறுமே. என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுமே, என் விருப்பம் நிறைவேறுமே. உண்மை அல்லாமல் என்னை நடத்துவார், உண்மை அல்லாமல் என்னை யார் உயர்த்துவார். உண்மை அல்லாமல் என்னை யார் நடத்துவார், உண்மை அல்லாமல் என்னை யார் உயர்த்துவார். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் நேச கர்த்தாவே, யாக்கோபாய் நான் வந்து உள்ளே வாச கர்த்தாவே. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் நேச கர்த்தாவே, யாக்கோபாய் நான் வந்து உள்ளே. வாச கர்த்தாவே. யாக்கோப் என்னும் சிறு பூச்சினான், இஸ்ரவேலின் மீட்பர் இயேசுவே. யாக்கோப் என்னும் சிறு பூச்சினான், இஸ்ரவேலின் மீட்பர் இயேசுவே. தேவனை கண்டு நான் உயிர் பிழைத்தேன் என்று நான் சொல்லுவேன் உம்மை உயர்த்தி. தேவனை கண்டு நான் உயிர் பிழைத்தேன் என்று நான் சொல்லுவேன் உம்மை உயர்த்தி. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் நேச கர்த்தாவே, யாக்கோபாய் நான் வந்து உள்ளே வாச கர்த்தாவே. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் நேச கர்த்தாவே, யாக்கோபாய் நான் வந்து உள்ளே வாச கர்த்தாவே. இந்த வேண்டுமே, இப்போ தாருமே. இந்த வேண்டுமே, இப்போ தாருமே. பொழுதே விடிந்தாலும் உண்மை வீடேனே, நான் பொழுதே விடிந்தாலும் உண்மை வீடேனே. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் நேச கர்த்தாவே, யாக்கோபாய் நான் வந்து உள்ளே வாச கர்த்தாவே. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் நேச கர்த்தாவே. சார்லசாய் நான் வந்து உள்ளே வாச கர்த்தாவே. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் நேச கர்த்தாவே. வெண்ணியாக வந்து உள்ளே வாச கர்த்தாவே. வாச கர்த்தாவே. அடுத்து நம்முடைய ரெவரண்ட் டாக்டர் வின்சென்ட் பால் ஐயா அவர்கள் தம்பதியார்களாய் வந்து
அவர்கள் ஒரு பாடலை பாடி ஆசீர்வாதத்தோடு இந்த நேரத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. சோத்திரம் 50 சபைகளுக்கு தலைவர். ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, இலங்கை நாடுகளுக்கு அவர்கள் பொறுப்பாக இருக்கிறாங்க. தேவன் இந்த நாளில் அவர் பாடலை பாடி ஆசீர்வதிப்பாங்க. எல்லாரும் ஒருவரு கூட இணைந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஏசாயா 43:1 பிரகாரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றோம். இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் சுகமாய் இரு மகனே. இந்த பாடலை பிரதர் ஃபேமிலிக்கும் பிள்ளைக்கும் நாங்கள் வாழ்த்தி பாடுகிறோம். இந்த பாடல் வெறும் ஆத்துமாவில் மாத்திரமல்ல, இந்த நாள் முதற்கொண்டு சரீரத்திலும் ஆத்துமாவிலும் ஆவியிலும் சிந்தையிலும் ஒரு பூரண சுகம், பலன், ஆரோக்கியம் உண்டாகட்டும் என்று நாங்கள் தேவனை பிரார்த்திக்கிறோம். நம்ம இணைந்து கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு இந்த பாடலை நம்ம பாடுவோம். ஆமென். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. சௌராஷ்டிரமே, நல்லதொரு சௌராஷ்டிரமே. வாழ்க்கை என்பது சௌராஷ்டிரமே, நல்லதொரு சௌராஷ்டிரமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் வேறுண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் வேறுண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய், தாண்டிடுவாய், மிதித்திடுவாய், தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. Amen. God bless. வீரமணி அவர்கள் ஒரு ஜபம் எடுப்பாங்க. நம்முடைய காயத்திற்கு விரோதமான வன்கண், பொறாமைக்கண், எரிச்சல் கண், பொல்லாத கண் இவைகளெல்லாம் நீங்கணும். இனி இப்படிப்பட்ட எதிர்கிரியைகள், பொல்லாத ஆவிகள் செயல்படாதபடி தேவனுடைய பாதுகாப்பு தூதர்கள் கூட இருக்கணும். எல்லாரும் சேர்ந்து ஜாய் டிவிக்காக ஜெபிக்க போகிறோம். அப்படி நாம் ஜெபிக்கும்போது
நம்முடைய ஜாய் டிவிக்கு இருக்கிற எல்லா தீமைகளும் பொல்லாப்புகளும் ஆபத்துகளும் விரோதமாய் இருக்கிறதான சத்துருக்களும் எல்லாம் விழுந்து போவாங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் போகும். இந்த வார்த்தையின் அடிப்படையில் ஒரு விசேஷித்த பாதுகாப்பு ஜபத்தை பாஸ்டர் வீரமணியர் எடுப்பாங்க. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அப்பா. நீர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன் அப்பா. நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. நீர் நன்மைகளை செய்கிற தேவன் அப்பா. இந்த ஆண்டவரை வேலைக்காக உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. ஜாய் டிவி உடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஜாய் டிவிக்கு தேவன் தரிசனத்தை கொடுத்தப்பா, அருமையான நிறுவனருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, உலகம் எங்கிலும் ஆண்டவரே இந்த டிவியை தேவன் ஆசீர்வாதமாய் நடத்தி வருவதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஜாய் டிவிக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா ஆண்டவரே அப்பா பிசாசோட கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் முறியடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா தடைகளும் ஆண்டவரே மாறுபடியாக ராஜா டிவிக்காக நாங்கள் செபிக்கிறோம். அருமையான நிறுவனருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்பா ஆண்டவர் உலகம் தேசம் முழுவதும் ஆண்டவரே ஆண்டவரே இந்த டிவி ஆண்டவரே பார்க்கிற எல்லா நிகழ்ச்சிகளை தேவன் இன்றைக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ராஜா வேலையில நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா யோசத்தோடு கூட இருந்த தேவன் அப்பா, தானியலோடு கூட இருந்த தேவன் ஆண்டவரே. அப்பா அந்த ஆண்டவரை டிவியோடு கூட இருக்கும்படியாக ஆண்டவரை நிறுவனுடைய குடும்பத்தோடு கூட இருக்கும்படியாக வந்திருக்க எல்லா பரிசுத்தவான்களோடு கூட இருக்கும்படியாக ஆண்டவரை இன்றைக்கு அப்பா ஆண்டவரை பிறந்த நாள் கொண்டாடுகிற அப்பா வெண்ணி ஆண்டவர் சகோதரோடு கூட இருக்கும்படியாக தகப்பனே இந்த வேலைகளை நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று நாங்கள் வாசிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா அந்த ஆண்டவரே அப்பா மகனை குறித்து நீர் என்னெல்லாம் திட்டத்தை வைத்திருக்கிற தரிசனம் வைத்திருக்கிற அப்பா கர்த்தர் நன்மையானதை ஆண்டவரே ஆண்டவர் இந்த வருஷத்துல நீ கொடுத்ததுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கூடி வரும்போதெல்லாம் ஜெபிக்கிறது போல வசனம், வாக்குத்தத்த வசனம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளில் நம்முடைய பெண்ணிக்காக ஒரு வாக்குத்தத்த வசனம், ஒரு நல்ல வார்த்தையை தேவன் நமக்கு கர்த்தர் தரணும். நாம் ஜெபிப்பது போல அவரிடத்திலிருந்து வார்த்தைகளை நாம் பெற வேண்டும். இந்த நாளில் விசேஷித்த விதமாக ஸ்தோத்திரம் நம்முடைய கிறிஸ்தவ உலகில் ஸ்தோத்திரம், இந்தியாவின் கிறிஸ்தவ உலகில் ஸ்தோத்திரம் இண்டிபெண்டன்ட் ஊழியக்காரர்களுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் கிட்டத்தட்ட 4000 பேருக்கு ஆர்டினேஷன் வழங்கி அநேக சபைகளை ஊழியர்களை உருவாக்கின கார்டினல் பிஷப் ஜஸ்டின் சார்லஸ் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நம்முடைய தம்பிக்கு பெண்ணிக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாங்க. அதுதான் நம்முடைய ஸ்தோத்திரம் பெண்ணிக்கு மாத்திரமல்ல, நம்முடைய டாக்டர் ஸ்தோத்திரம் செல்வின் பெனட் அவர்களுக்கும் அதுதான், ஸ்தோத்திரம் கரோலினுக்கும் அதுதான் நம்முடைய ஸ்தோத்திரம் ஜாஸ்மின் அம்மாவுக்கும் அதுதான். இது ஒரு நல்ல குடும்பம். அது கூட அவங்க உறவினர்கள் எல்லாருக்கும் அதுதான் வாக்குத்தத்த வசனம். அதோடு கூட நம்முடைய இதில் பணிபுரிகிறதான ஸ்தோத்திரம் செல்டன், மிஸ்ஸஸ் செல்டன் ஸ்தோத்திரம், அதுபோல் ஸ்தோத்திரம் நம்முடைய மகன் பாபு, இவங்கெல்லாம் அந்த குடும்பத்தில் ஒன்றாக இருந்து இந்த பணியை பொறுப்போட, உத்தரவாதத்தோட, உண்மையோட, டெடிக்கேட்டடோட செய்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த வசனம் பழிக்கும், வாக்குத்தத்தம் நிறைவேறும். நம்ம எல்லாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். இப்பொழுது ஐயா அவர்கள் ஸ்தோத்திரம் ஒரு வார்த்தையை பேசி ஆசீர்வதித்து இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துவாங்க. நம்ம எல்லாரும் கவனமாக இருந்து கேட்டு தேவனை வெளிப்படுத்துவோம். கரங்களை தட்டி உண்மை நன்றி. இந்த மாலையில் அருமையான பிறந்த நாள் விழாவில் கூடி வந்திருக்கோம். பர்த்டே பேபி எப்பவுமே எல்லாமே இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாமே இங்கே கூடி வந்திருக்கோம். இங்கே நிறைய விஷயங்களாக வருவீங்க. பட் டுடே வி ஆர் ஸ்பெஷலி ஃபார் தம்பி பென்னிக்காக வந்துருக்கீங்க. இதில் ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா பக்கத்துலேயே என் பேர் சேர்ந்து வந்துருக்கு. இது ரொம்ப ஸ்பெஷல் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் திரும்பி போகிறதுக்கு பிளான் பண்ணி என் வண்டி